இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அமெரிக்கால ஏதோ ஒரு கிராமத்துல ஒரு காட்டுக்குள்ள நடுவுல இருக்க ஒரு பெட்ரோல் பல்க காட்டுறாங்க. அதுல வேலை பாக்குறவன் அந்த கடைக்குல இருந்து ஏதோ ஜிப்ஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே ஜாலியா சாப்பிட்டுட்டு பக்கத்துல ஒரு ஸ்டூல போட்டு உட்கார்ந்துருப்பான். அப்படி உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கும்போதுதான் இவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை கேட்டதுமே இவனு என்னமோ ஏது நினைச்சு இவனு பக்கத்துல போய் பார்த்தா ஒரு வெறி பிடிச்ச நாய் வர இவனோட காலை பிடிச்சு கடிச்சிருக்கும். அவனை போட்டு குதறிட்டு இருக்கும். இவனு வழியில கத்திட்டு இருக்கும் போது அப்பதான் அந்த நாயோட உடம்பு லேசா காட்டுவாங்க. அது உடம்பு முழுக்க ஒரே ரத்தமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அது உடம்புல இருந்து ஏதோ கருப்பு கருப்பா முள்ளு முள்ளா நீட்டிட்டு இருக்கும். இதுதான் அந்த படத்தோட கான்செப்ட். இந்த நாயை பார்த்ததும் இது ஒரு சாம்பி படம் நினைச்சாதிய, முழுக்க இது ஒரு சாம்பி படம் இல்ல, இது ஒரு வித்தியாசமான படம். அதனால ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்படி அவனை போட்டு குதறிட்டு இருக்க அதுக்கப்புறம் இந்த படத்தோட டைட்டில போட்டு இந்த படத்தோட ஹீரோ ஹீரோன்னு காட்டுறாங்க. இதே காட்டு பக்கம் அந்த ரோட்ல தான் இந்த படத்தோட ஹீரோன்னு அவங்களோட கார்ல வந்துட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கா லவ்வர் தான். அப்ப அந்த காட்டுக்குள்ள ஒரு முகாமிட்டு அப்படி ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் இவங்க ரெண்டு பேரும் வந்திருப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோனுக்கு என்ன ஆசைனா காட்டுக்குள்ள தனியா முகாமிட்டு இரவுல நட்சத்திரங்களை பார்த்துக்கிட்டு நைட் என்ஜாய் பண்ணலாம் தான் இவங்க ரெண்டு பேரும் காட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்படி வர்ற வழியில குறுக்க ஒரு ரோடு போகும். அந்த ரோட்டுக்குள்ள வண்டியை விட்டுட்டு இவங்க ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல முகாம் போடலான்னு இவங்க வண்டியில இருந்து பொருளை இறக்கி எல்லாம் செட்டப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்களோட நேரம் என்னமோ அங்க எதுவுமே செட் ஆகல. கொண்டு வந்த பொருள் உடஞ்சு போச்சு. ஆனா நம்ம ஹீரோட ஆசை இங்க ஒரு முகாம் போடணும். ஆனா நம்ம ஹீரோக்கு அந்த ஆசை கிடையாது. அவனுக்கு அந்த ஹோட்டலுக்கு போன ஆசை தான். அப்ப உடனே வா நம்ம ஹோட்டலுக்கு போலான்னு இவரோட மனசை மாத்திக்கிட்டு அந்த வண்டி எடுத்துக்கிட்டு திரும்ப அதே வழியா வந்துட்டு இருக்க அப்ப நம்ம ஹீரோனை பார்த்து அடுத்த தடவை நான் வரும்போது உன்னோட ஆசையை கண்டிப்பா நிறைவேற்றுறேன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிட்டு வர அப்ப திடீர்னு ரோட்டுக்கு குறுக்க ஒரு லேடி வேற கையை கட்டி ஹெல்ப் வேற கட்டிட்டு இருப்பா. இதை நம்ம ஹீரோ வேற பாத்துறான். அப்ப வண்டி நிப்பாட்டினதுமே பின்னாடி திரும்பி பார்த்தா அவ வேற கையை கட்டிட்டு இருப்பா. இவங்க ரெண்டு பேரும் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த லேடிக்கு உதவி பண்ணலாமா வேணாமனு யோசிச்சுட்டு இருக்க அப்ப சடனா முன்னாடி ஒருத்தன் துப்பாக்கியோட நின்னுட்டு இருப்பான். இதை பார்த்ததுமே இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோனை பார்த்து இறங்குன்னு கத்த அவ இறங்க மாட்டா. வழுக்கட்டவன் அந்த காரை திறந்து நம்ம ஹீரோனை வேற பிடிச்சி இழுத்து போடுறான். அப்ப நம்ம ஹீரோ பார்த்து உனக்கு வேற தனியா சொல்லணுமா, கீழே இறங்குடா, இல்ல வாழை போட்டு தலைவனு அவகிட்ட அந்த கண்ணை காட்டி மிரட்டிட்டு இருக்குமே. இவனு இறங்கிடுறான். இந்த வில்லப்பைய பண்றதை பார்த்ததுமே பொண்டாட்டிக்கு ஒரே சாக்கா இருக்கும். அப்ப பக்கத்துல வந்து என்னையா பண்ணிட்டு இருக்க, ஹெல்ப் கேக்குறங்க பேர்ல துப்பாக்கி வச்சு அவங்களை மிரட்டிட்டு இருக்க, வேணாயான்னு சொன்னா நான் சொல்றதை நீ கேளு, நாம ரெண்டு பேரும் மெக்சிகோ போகணும்ல, அப்ப நான் சொல்றதை மட்டும் கேளு அப்படின்னு வாயில ஒரு முத்தத்தை கொடுத்து அவளை முன்னாடி உட்கார சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பார்த்து நீ வண்டியை ஓட்டின்னு சொல்லி அவளையும் முன்னாடி உட்கார வச்சு நம்ம ஹீரோ பின்னாடி உட்கார வச்சிடான். அப்ப நம்ம ஹீரோட தலையில கண்ணை வச்சு அப்படியே மிரட்டிட்டே வருவான். அவளும் பயந்த மணிக்கு வண்டி ஓட்டிட்டு போவா. ஆனா குறிப்பா நம்ம ஹீரோ ரொம்ப பயந்தவளி. ஆனா நம்ம ஹீரோன் அப்படி கிடையாது. கொஞ்சம் தைரியமான ஆளுனால அவங்கிட்ட கொஞ்சம் வம்பு பண்ணிட்டு இருப்பா. இருந்தாலும் அவங்ககிட்ட கண்ணு இருக்கனால இவளால எதுவும் பண்ண முடியல. அப்படியே வண்டி ஓட்டிட்டு போக அன்னைக்கு நைட் ஆயிடுது. இவங்க இருந்த பணத்தை எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு இவங்க வச்சிருந்த அந்த மொபைல்லாம் வண்டிக்கு வெளியே போற வழியில தூக்கி வீசிடுறான். அப்ப இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோன் கண்ணாடி வெளியே கவனிச்சிட்டு இருக்க ரோட்ல ஏதோ ஒண்ணு ஊந்து போயிட்டு இருக்கும். அது மிருகமா என்னன்னு தெரியல. இவளுக்கு கவனிக்காம அதை ஏத்திடுறா. ஏத்தின அடுத்த செகண்ட் டயர் வேற வெடிச்சிருது. வண்டி நின்றுது. அப்ப வண்டிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு இவங்களும் இறங்கி என்ன ஏதுன்னு பாத்துட்டு இருக்காங்க. வண்டியில இருந்த ஒரு டயர் வெடிச்சு போச்சு. இன்ஜின் ஏதோ ஒரு ப்ராப்ளம். இதெல்லாம் பாத்துட்டு இருக்கும் போது அப்ப அந்த ரோட்ல வேற ஏதோ அடிபட்டு கிடந்துச்சு. அது என்ன ஏதுன்னு பார்க்க சொல்லி நம்ம ஹீரோ அனுப்புறான். அப்ப அவன் பொண்டாட்டி கையில துப்பாக்கியை கொடுத்து அவன் ஏதாவது சேட்டப் பண்ணனா யோசிக்காம சுட்டுன்னு சொல்லி அந்த கண்ணை கொடுத்து கூட அனுப்புமே. அந்த கண்ணை கூட பிடிக்க தெரியாம இவளும் பின்னாடி வந்துட்டு இருப்பான். முன்னாடி நம்ம ஹீரோ போயிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ வண்டியோட டயரை மாத்திட்டு இருக்க அந்த வில்ல பையில வண்டியோட இன்ஜின் என்னன்னு பாத்துட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ முன்னாடி போய் என்னன்னு பாத்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒண்ணு செத்து கிடக்கும். அது என்ன ஏதுன்னு சரியா தெரியல. அது வேற செத்து கிடக்கும். இதை பார்த்த அந்த லேடி வேற கதறி அழுதுட்டு இருப்பா. ஏதோ வளர்த்த மிருக செத்த மாதிரி இவனு ரொம்ப தேம்பி அழுதுட்டு இருப்பா. இந்த பக்கம் அந்த வீல்ல இருந்த டயரை கழட்டிட்டு புது டயரை மாத்த போறாங்க. அப்ப அந்த பழைய டயரை இந்த வெள்ளப்பைய தான் உருட்டிட்டு இருப்பான். அப்படி உருட்டும் போது அவனோட விரல ஏதோ கருப்பு கலர்ல முள்ளு மாதிரி குத்திரும். அதை வேற எடுத்துறான். அப்ப அந்த டயர் முழுக்க ஒரே முள்ளா இருக்கும். இதை காட்டிட்டு அந்த பக்கம் அந்த ரோட்ல செத்து கிடக்கிற அந்த மிருகத்தை என்ன ஏது பாரு, அது உசுரோட இருக்க இல்லையான்னு நம்ம ஹீரோ மிரட்டிட்டு இருக்க அந்த லேடி வேற இவனு பயத்துல அடி பக்கத்துல போய் அந்த மிருகத்துக்கிட்ட இவனோட கையை நீட்ட போனா அது இவன் அட்டாக் பண்ண வருமே. இவனு பயத்துல கையை எடுத்துறான். அப்ப இந்த லேடி இதை பார்த்ததுமே கண்ணை வச்சு டப்புன்னு சொல்லிட்டு உடனே ஒரே ஓட்டமா ஓடி போயிடுறான். இவ அலறிக்கிட்டு ஓடி வரத பார்த்து புருஷங்கரம் என்னமோ ஏதுன்னு பயந்து அவனை என்னன்னு கேட்டா அவ பதில சொல்லாம இந்த இடத்துல இதுக்கு மேல இருக்க வேணாம், கிளம்புன்னு கத்துமே. இவங்க எல்லாரும் வண்டியில ஏறி உட்காந்துறாங்க. நம்ம ஹீரோ வண்டிக்குள்ள ஏறி உட்கார அந்த வண்டி வரை எடுத்து போயிட்டு இருப்பாங்க. அப்பதான் பின்னாடி பார்த்தா இவங்க கழட்டி போட்ட அந்த டயர்ல இருந்து ஏதோ பாக்குறதுக்கு முள்ளா அப்படி நீளமா வளர்ந்துட்டு இருக்கும். இதே முள்ளுதான் அந்த வில்லுப்பையலோட விரலும் ஏறி இருக்கும். அவனும் பிடிக்கப்பட்டிருப்பான். அடுத்து என்ன நடக்க போறது போக தெரிஞ்சுக்கலாம். அப்ப இவங்க வண்டியில போயிட்டு இருக்க அந்த வில்லனோட பொண்டாட்டி கையில கண்ணு இருக்கும். அவள் அந்த மிருகத்தை பார்த்த பயத்துல இவனோட புருஷன் மேலே கண்ணை நீட்டிட்டு இருப்பான். இவனு என்னாச்சு ஏதாச்சும் பயத்துல அவகிட்ட கொஞ்சமா பேசி அந்த கண்ணை வேற வாங்கிடுறான். அதுக்கப்புறம் அந்த வண்டி வேற கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் பெட்ரோல் வேற தீர்ந்து போச்சு. அப்ப எதுக்கு பார்த்தா ஒரு பெட்ரோல் பல்க் இருக்கும். சரி அதுல போய் நம்ம ஏதாவது பண்ணி தப்பிச்சலான்னு நம்ம ஹீரோட ஐடியா போட்டு இவள அந்த பெட்ரோல் பல்க் வந்துடுறா. இந்த பெட்ரோல் பல்க் தான் படத்தோட ஆரம்பத்துல நம்ம பார்த்திருப்போம். இவங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த வில்லனோட பொண்டாட்டிக்கு ஏதோ அவசரம் சொல்லி அவ வேற பாத்ரூம் பக்கம் போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்து இறங்குடா, இந்த இருக்க பெட்ரோல் நீ போடி, நீ இறங்கு என் கூட அந்த கடைக்கு வான்னு இவளை கடை கூட்டிட்டு போகும்போது அப்ப இவன் இடுப்புல இருக்க அந்த கண்ணை தூக்கி காட்டி ஏதாவது நீ பண்ண நினைச்சினா உன் ஆளோட தலை சதுரின்னு சொல்லிட்டு இவனை மிரட்டிட்டு அவனை பின்னாடி போயிடுறான். இவங்க ரெண்டு பேரும் அந்த கடைக்குள்ள போயிடுறாங்க. அந்த கடைக்குள்ள போய் பார்த்தா அந்த கடையில யாருமே இல்ல. இவங்களும் ஒவ்வொரு பொருளா எடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப அது நேரம் வெளியே இந்த வில்லனோட பொண்டாட்டி அந்த பாத்ரூம் கதவை திறந்தா அது வேற திறக்காது, உள்பக்கமா லாக் ஆயிருக்கும் போல. இவளு அந்த கதவை போட்டு ஓட்ட உடைச்சிட்டு இருக்க கடைசி எப்பயும் அந்த கதவை வேற திறந்து பார்த்தா உள்ள ஒருத்தன் ரத்த வெள்ளத்துல செத்து கிடப்பான். அப்ப அவனோட முகத்துல பார்த்தா முள்ளா நீட்டி இருக்கும். இவளை பார்த்ததுமே அந்த செத்து போன பொண்ணை வேற அதோட கைகள்லாம் உடைச்சு முடைச்சு அப்படி ஒரு தினுசா எந்திரிக்கும். இதை பார்த்து இவ
பயந்து போய் அப்படியே அலறிட்டு ஓடுவா. அப்ப இந்த சத்தத்தை கேட்டுதான் இவளோட புருஷங்கார வெளியே ஓடி வந்துடும். என்னாச்சு ஏதாச்சும் கேட்டா அந்த பாத்ரூம்ல யாரோ ஒருத்தர் செத்து கிடக்கான், பாக்குறதுக்கு வினோதமா இருக்கான்னு இவன் சுத்தமா நம்பவே மாட்டான். அவனோட பொண்டாட்டியை திட்ட ஆரம்பிச்சிடான். ஆமா நீ இருக்கல ஏரியா பார்த்து பயந்துட்டே இப்படியே சொல்லிட்டேருன்னு இவனு போயிட்டு இருக்க. அப்பதான் இவளுக்கு பின்னாடி அந்த செத்து போன போனோம் அப்படி நடந்து வரும். இதை பார்த்து இவன் பதறிட்டு இருக்க. அது வந்த வேகத்துல இவளோட பொண்டாட்டியை கழுத்துல அடிச்சு அது வேற தூக்கி வீசிடும். அடிச்ச அடியில இவளோட பொண்டாட்டி செத்து போக இதை பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோன் வேற கடைக்குள்ள வந்து கத்த ஆரம்பிச்சா. உள்ளவங்கன்னு கத்துமே இவங்க ரெண்டு பேரும் அடிச்சு பிடிச்சு அந்த கடைக்குள்ள வந்துடுறாங்க. வந்ததுமே கதை வர பொட்டிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோன் தான் உடனே போலீஸ் கால் பண்ணலான்னு அங்க இருக்க அந்த டெலிபோன் மூலமா அந்த போலீஸ்க்கு வேற கால் பண்ணிடுறா. போன காதுல வச்சு அடுத்த நிமிஷமே இந்த வில்லப்பைய போன புடுங்கி அதை வேற உடச்சு போட்டுறான். கையில வச்சிருந்த அந்த கண்ணை வச்சு நம்ம ஹீரோட தலையில ஒரே அடி அடிச்ச அடியில அவர் கீழே விழுந்துறா. இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு ரொம்ப கோவம் வந்து அவன் வேற அடிக்க போக இவன் வச்சிருந்த அந்த கண்ணை வச்சு நம்ம ஹீரோ மிரட்டிட்டு இருப்பான். என்னப்பா பெரிய ஹீரோவசமா ஒத்திட்டு உட்காரு இல்லன்னா போட்டு தள்ளி வஞ்சிலும் இவனு வேற வழி இல்லாம நம்ம ஹீரோனுக்கு என்னாச்சு ஏதாச்சும் பாத்துட்டு இருப்பான். அப்ப அந்த வில்ல பையன் தன் பொண்டாட்டிக்கு என்னாச்சுன்னு அந்த கதை ஒளிய பார்க்க அவன் வேற மூச்சு பிச்சு இல்லாம ரத்த வெள்ளத்துல செத்து கிடப்பா. இவளை பார்த்து ரொம்ப கவலைப்பட்டு நேரா அந்த கல்லாக்க வந்துடா. கல்லால இருக்க அத்தனை பணத்தையுமே அவளை தேடி அவனோட பாக்கெட்டை சொல்லி வச்சிடான். அப்ப அந்த கடையில ஒரு சிகரெட் எடுத்து இவனு தம்ம போட்டுக்கிட்டு அந்த சிசிடிவி மூலமா என்ன தெரியுதுன்னு அந்த மானிட்டர்ல பாத்துட்டு இருப்பான். அந்த மானிட்டர்ல பார்த்தா இவளோட பொண்டாட்டி கை மட்டும் அப்படியே அசைஞ்சிட்டு இருக்கும். இதை பார்த்ததுமே இவன் ரொம்ப ஷாக்காயிரும். அப்ப நம்ம பொண்டாட்டி உசுரோட தான் இருக்கான்னு இவளு பாஞ்சு வந்து அந்த கதவு கிட்ட பார்த்தா இவனோட பொண்டாட்டி உடம்புல எதுவுமே அசையாது. ஆனா அந்த கை மட்டும் உசுறு வந்து அது மட்டும் அசைஞ்சிட்டு இருக்கும். அப்ப பொண்டாட்டி இன்னும் உசுரோட தான் இருக்கான்னு இவன் வேற வெளியே போறதுக்காக அந்த கதவை திறக்கும். நம்ம ஹீரோ வேண்டாம்னு சொல்லுவான். நீ நினைக்கிற மாதிரி அது உன் பொண்டாட்டி கிடையாது, அவ செத்து போயிட்டா, அது வேற ஏதோ போகாதுன்னா இவன் நான் போயே தீருவேன் சொல்லி அந்த கதவை திறந்து வெளியே போயிடுறான். அப்படி வெளியே வந்ததுக்கு அப்புறம் முன்னாடி ஒருத்தர் செத்து கிடக்கானே அவனோட உடம்புல அந்த முள்ளு வேற இவன் பக்கத்துல வர தெரிஞ்சதுமே அது வேற பெருசா வளர்ந்துட்டு இருக்கும். அந்த பாத்ரூம்ல செத்து கிடந்தவன் படத்தோட ஆரம்பத்திலே ஒரு நாய் போட்டு கொதறி மத்தியில அந்த பையதான். அப்ப இவன் பொண்டாட்டி பக்கத்துல வந்து பொண்டாட்டி வேற எழுப்பிட்டு இருப்பான். ஆனா அவ மூச்சு பச்செல்லாம் இருப்பா. அவனோட கை மட்டும் அசைஞ்சிட்டே இருக்கும். இவனோட காலை வேற பிடிச்சிட்டு இருக்கும். அப்ப பொண்டாட்டியோட சட்ட கலரை பிடிச்சி அப்படியே தரத்தனை எடுத்துட்டு நேரம் அந்த கடை வாசலுக்கு வந்துடும். ஆனா உள்ள இருக்க நம்ம ஹீரோ ஹீரோன்னு பயந்து போய் கதவை திறக்க மாட்டாங்க. இவனு கதவை திறன்னு கத்திட்டு இருப்பான். கோவத்துல கண்ணு எடுத்து மிரட்ட ஆரம்பிச்சிடான். கதவை திறக்கிறே அவனை போட்டு தள்ளவான்னு சொல்லுமே இவனு பயந்து போய் அந்த கதவை வேற திறந்துறான். அப்ப செத்து போன பொண்டாட்டி கை மட்டும் இவனோட காலை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கும். இவனு பயத்துல கத்தோமே நம்ம ஹீரோ கதவை வேற திறந்தான். இவன் ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை உள்ள இழுத்துட்டு இருக்க. ஆனா அந்த கை விட்ட பாடுல இவனோட காலை பிடிச்சிட்டே உள்ள வந்துடும். அப்ப அந்த டோரை லாக் பண்ண போனா அந்த கை மட்டும் உள்ள வந்துட்டு இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ ஓங்கி அடிச்சு அந்த கையை வேற துண்டாக்கிறான். ஆனா அந்த கை உள்ள வந்துருது. ஆனா அந்த கை செத்து போகும் பார்த்தா அது வேற உசுரோட நின்றுட்டு இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ இது உத்து பார்த்துட்டு இருப்பான். அதோட கை மேல பார்த்தா ஏதோ முள்ளா நீட்டிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த கையில ரத்தங்கள் வேற அப்படி கருப்பா இருக்கும். இதெல்லாம் உத்து பார்த்துட்டு இருப்பான். அந்த கை உசுரோட இருக்கிறதுக்கும் ரத்தம் கருப்பா போறதுக்கும் எல்லாத்துக்கும் காரணம் அந்த கருப்பு முள்ளு தான் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சான். அப்ப நம்ம ஹீரோ எந்த பக்கம் திரும்புறானோ அந்த பக்கமா அந்த விரல் வேற திரும்பிட்டு இருக்கும். ஆனா அந்த கைக்கு எந்த ஒரு கண்ணும் கிடையாது. ஆனா எப்படி அதை நம்ம கண்டுபிடிக்கணும் பார்த்தா மனுஷ உடம்புக்கு அந்த சூட்டை வச்சுதான் அது கண்டுபிடிக்கிறத நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். ஏன்னா மனுஷங்க யாராவது பக்கத்துல வரும்போது அது வேலை செய்யுது. அது வரைக்கும் அது செத்த பணமா தான் இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ அந்த கையை வேற மிதிச்சு அது வேற சாகடிச்சிடறான். அப்போ அதே நேரம் பார்த்து இந்த கதவுக்கு வெளியே ஏதோ சத்தம். அப்ப வெளில தான் ஓடி போய் பார்த்தா இவனோட பொண்டாட்டி தான் அப்படி எந்திரிச்சு நிப்பா. அவளோட தலையை வச்சு அந்த கண்ணாடியில டம்னு அடிச்சிட்டு இருப்பா. ஒரு தடவை ரெண்டு தடவை இப்படி அடிச்சிட்டு இருக்க பார்த்து இவங்க 3 பேர் பயந்து போயிடுறாங்க. அப்ப அந்த பொண்டாட்டியோட நிலைமை பார்த்து இந்த புருஷகார ரொம்ப வேதனைப்பட்டு இருப்பான். அது வேற உடைச்சிட்டு இருக்கும். எங்க அது உடைச்சு உள்ள வந்துரும்னு பயத்துல இவங்க 3 பேர் தப்பிக்கிறதுக்காக பின்பக்கம் வந்துறாங்க. பின்பக்கம் வந்து பார்த்தா அதோட வாசல் வேற பூட்டி இருக்கும். அப்ப அந்த கதவு திறக்கிறதுக்கு சாவி கிடையாது. என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது அந்த கதவு மொத்தமா கலட்டுறதுக்கு ஐடியா போடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ உள்ள போய் ஒரு ஸ்க்ரூ டயர் எடுத்து வந்து நம்ம ஹீரோட்ட கொடுக்க அவள் அந்த ஸ்க்ரூ டயர் வச்சு அந்த கதவு சைடுல இருக்க அந்த லாக்க வேற அப்படி தட்டி அந்த 2 லாக்கை எடுத்துடுறா. அதுக்கப்புறம் அந்த கதவு திறந்து பார்த்தா முன்னாடி ஒரு பெரிய கேட்டு அது வேற பூட்டு போட்டிருக்கும். என்னடா இப்படி ஆயி போச்சுன்னு இவங்க 2 பேரும் முடிச்சிட்டு இருக்க. அப்ப வெளியே அதே நேரம் சத்தம் கேக்குது. என்னடா வந்து பார்த்தா அந்த கடைக்கு வெளியே ஒரு லேடிஸ் போலீஸ் வந்திருப்பா. நம்ம ஹீரோன் கடைசியா கால் பண்ணிருப்பால அதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சு வந்திருப்பாங்க. அப்ப அந்த போலீஸ் வேற கண்ணை வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் மிரட்டிட்டு இருப்பாங்க. இந்த போலீஸை பார்த்ததுமே அந்த வில்லப்பை ஒரு பக்கம் அப்படி பம்மிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோன் கத்திட்டு இருப்பாங்க. வெளியே இருக்க ஆபத்தை சொல்லி மேடம் தயவு செய்து உங்க காருக்கு போயிருங்க, வெளியே நிக்காதீங்க, அது வந்தா பெரிய ஆபத்தாயிரும், தயவு செய்து உங்க காருக்கு போன்னு கத்திட்டு இருக்க. ஆனா இவங்க கத்துறத கொஞ்சம் கூட அவ கேட்க மாட்டா. அப்ப அந்த கடைக்கு மேல ஏதோ சத்தம் கேட்குமே இவங்க எல்லாரும் அண்ணாந்து பார்த்தா அந்த செத்து போன அந்த லேடி வேற இந்த பக்கம் அந்த பக்கமா தாவும் போது அந்த முள்ள வேற ஏவி விட்டுரு. அப்ப அந்த போலீஸோட கணத்துல பார்த்தா ஒரு 4-5 முள்ள அப்படி குத்தி இருக்கும். இவள அந்த கணத்துல கைய வைக்குமே அந்த முள்ள உடம்புக்குள்ள போயிடுது. அப்ப அந்த செத்து போன அந்த லேடி வேற மேல இருந்து தொங்குனபடியே இந்த போலீஸோட உடம்ப பிடிச்சி அவளோட இடுப்பு பக்கமா அப்படி கடியடி கடிச்சிட்டு இருப்பா. அப்படி கடிச்சு மேல தூக்கிட்டு இருக்க. அப்பதான் பாருங்களேன் அந்த லேடியோட உடம்ப பாதியா பிச்சு எடுத்துரும். குடல் குந்தானில வெளியே வந்துரும். ஏதோ லப்பர பிச்சை மாதிரி இவளோட உடம்ப 2 பிச்சு போட்டுரும். பாக்குறதுக்கு படு கொடூரமா இருக்கும். இதை பார்த்து அந்த வில்ல பைய வேற அப்படியே வாந்தி எடுத்துட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பயத்துல அவங்க வேற பயங்கரமா அழுதுட்டு இருப்பாங்க. குறிப்பா நம்ம ஹீரோயின் தான் நாம இதோட சாக போறோம், நாம இதோட தொலைஞ்சு அந்த காட்சியை பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப பயங்கரமா அழுதுட்டு இருப்பா. அப்பதான் அந்த பில்டிங் மேல காட்டுறாங்க இந்த போலீஸ் உடம்ப 2 பிச்சுச்சுல அவளோட பாதி உடம்ப மேல இழுத்துருக்கும். அப்ப இந்த வில்லனோட பொண்டாட்டி அங்கதான் இருப்பா. அவ உடம்பு வந்து ஏதோ பாக்குறதுக்கு அதே கருப்பு கருப்பா பெருசா வந்து இந்த போலீஸ்கார உடம்ப இவ உடம்புல இணைச்சிட்டு இருக்கும். இந்த சீன்ல பாக்குறதுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கும். அப்ப மறுபடியும் கீழே பார்த்தா இந்த வில்லனோட விரல்ல அந்த முள்ளு கொத்தி இருக்கும். இவனை எடுத்து போட்டிருப்பான். ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா அவனோட கைப்புள்ள பரவிட்டு இருக்கும். இது கைப்புள்ள பரவுதுன்னு அவனால உணர முடியுது. ஆனா யாருக்கு தெரியாம மறைச்சு வச்சிருப்பான். அப்ப நம்ம ஹீரோ இவளை பார்த்து இப்படி இருந்தா நம்ம எல்லாம் சாகத்தான் போறோம், ஏதாவது வழி பண்ணி நம்ம தர்த்தின்னு சொல்லும்போது இந்த வில்லப்பை ஒரு ஐடியா சொல்லுவான். நீ தான் சொன்னியப்பா மனுஷனோட சூட்டை வச்சுதான் அதை கண்டுபிடிக்கலாம். அப்ப பக்கத்துல ஒரு மரம்
மரம் இருக்கு. அந்த மரத்தை நம்ம எரிச்சு விட்டோம்னா அதுல இருந்து வரக்கூடிய அந்த வெப்பத்தை பார்த்து அது அந்த பக்கம் போயிடும். அது போனதுக்கு அப்புறம் நாம எல்லாருமே அந்த போலீஸ் வண்டி எடுத்துட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிடும் ஐடியா கொடுக்க இதுக்கு நம்ம ஹீரோ ஓகே சொல்றா. ஆனா நம்ம ஹீரோக்கு இதுல சுத்தமா விருப்பம் இருக்காது. ஏன்னா நெருப்பு பத்திக்கிட்டா இந்த பில்டிங் பிடிச்சிடும். ஒருவேளை நம்ம தப்பிக்க முடியலன்னா இதுலயே கிடந்து சாக வேண்டியதானு இவன் வேற குழப்பிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ இதை விட்டா நமக்கு வேற வழி இல்லைன்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிட்டு அந்த கடையில் நிறைய பெட்ரோல் கேன் இருக்கும். அந்த கேனை ஒவ்வொன்றா எடுத்துட்டு போய் அந்த பின்பக்கம் இருக்க அந்த வாசல் வழியா அது கீழ் வழியா ஊத்திட்டு இருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த தரவழியா இறங்கி அந்த மரத்துக்கு நேரம் போயிட்டு இருக்கும். இவங்க நினைச்ச மாதிரியே அது மரத்துக்கிட்ட போயிட்டு இருக்கும். அப்ப இன்னும் கொஞ்சம் பெட்ரோல் ஊத்தலான்னு நம்ம ஹீரோ அந்த பெட்ரோல் எடுத்துட்டு இருக்க அப்ப வெளியே இருந்து அந்த வாக்கி டாக்கில இருந்து அந்த இறச்சல் சத்தத்தை கேட்டுட்டு இருக்கும். இவன் அதை பார்த்ததுமே அந்த வாக்கி டாக்கி எப்படியே எடுத்தோம்னா நம்ம போலீஸ்ட உதவி கேட்கலான்னு இவன் அந்த வாக்கி டாக்கி எடுக்கிறதுக்காக அந்த கடைக்கில டி ஷர்ட்ல அங்க தொங்கிட்டு இருப்பாங்கல்ல அதோட ஆங்கர் எடுத்து அதை நீளமா வளைச்சு முன்பக்கத்தை கொக்கியுமே ரெடி பண்ணி அந்த ஜன்னல் வழியா அந்த கம்பியை வெளியே விடுவான். ஆனா அப்படிதான் எட்டாது. அப்போ உடனே அந்த வில்ல பை தான் இன்னொரு கம்பி எடுக்க போலான்னு அந்த ஆங்கரை எடுத்து அதை வேற வளைச்சிட்டு இருக்கும் போதா அப்பதான் அவனோட கையை பார்த்தா அந்த கருப்பு முள்ளு இவன் கையில கொஞ்சம் கொஞ்சமா பரவிட்டு இருக்கும். இவனோட கண்ட்ரோல் இல்லாம அதுவா அந்த விரல் அசைய ஆரம்பிக்கும். அப்ப அந்த ஒத்த விரல் மட்டும் அதுவா உடையமே இவனு வலி தாங்க முடியாம கத்தவும் இவங்களுக்கு என்னமோ ஏதான் திரும்பி பார்த்தா இவங்க கிட்ட போய் சொல்லிடுறான். ஒண்ணுமில்ல கம்பி குத்திருச்சுன்னு. அப்ப அவங்க பாத்திர கூடாதுன்னு அங்கிருந்து அந்த டீ-ஷர்ட்டை கையில சுத்திக்கிட்டு அந்த கம்பி வேற கொடுத்துறான். இவங்களும் அந்த கம்பியை ரெடி பண்ணி மறுபடியும் அந்த சன்னலை விட்டு அந்த வாக்கி டாக்கை எடுக்க முயற்சி பண்ணுவான். எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி அந்த வாக்கி டாக்கை வயர்ல போட்டு அப்படி இழுத்துட்டு இருப்பான். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துட்டு இருக்க அது வேற கொஞ்சம் பக்கத்துல வந்துரும். அப்ப அதே நேரம் அந்த மேல இந்த லேடி வர கரெக்டா அந்த வாக்கி டாக்கை மேல விழும கை கிட்ட வந்தது கொஞ்சம் மிஸ் ஆயிரும். அப்ப அவனை விடாம அந்த வாக்கி டாக்கை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பான். ஆனா வெளியே இருக்கிறது அதுவோ கொஞ்சம் கொஞ்சமா தவுண்டு வந்து அந்த ஜன்னல் வழியா கையை உள்ள விட்டுறது. இதை பார்த்து நம்ம ஹீரோன் பயந்து போய் அங்கிருந்த ஸ்டிக் எடுத்து அந்த கையை போட்டு அடின்னு அடிப்பா. அப்படின்னு அது சாகாது. அப்ப அந்த கை வர உள்ள வந்ததுமே இதை பார்த்து பயந்து போய் இவங்க ரெண்டு பேரும் அந்த கடைக்குள்ள போய் ஒளிஞ்சிடறாங்க. அப்ப திரும்ப அந்த கையை பார்த்தா அது அங்க இருக்க அந்த கண்ணாடியில அந்த கையை அதே அறுத்துட்டு இருக்கும். ஏன்னா அந்த கை மட்டும் உள்ள வர்றதுக்காக இது முயற்சி பண்ணிட்டு இருக்கும். அப்ப இவங்க பயந்து போய் ஒளிஞ்சிருப்பாங்கல்ல. அப்ப திடீர்னு எந்த சத்தம் இல்லைன்னு இவங்களை எட்டி பார்த்தா அந்த கை என்னடனா அது விரல வச்சு ஏதோ அண்ணன் நட போட்டு வர மாதிரி அப்படி ராஜ நட போட்டு வந்துட்டு இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப பயந்து போயிடுறா. அப்ப அது பக்கத்துல வந்ததுமே அந்த கை வர இவங்க எந்த பக்கம் இருக்காங்கன்னு இங்கிட்ட அங்கிட்டு தேடி பார்க்கும். கடைசி அவங்க இருக்கிறத தெரிஞ்சதுமே அது வேற பயங்கர வேகமா ஓடி வரும். இதை பார்த்த பயத்துல இவங்க பயந்துகிட்டே பின்பக்கமா அந்த பிரிச்சு பக்கம் வந்துடுறாங்க. கிடைக்கிற பொருளை வச்சு அந்த கை மேல எரிஞ்சிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. அது வேற அப்படின்னு வந்துட்டு இருக்கும். அப்ப முன்னாடி ஒரு சின்னதா கம்பி கட்டு மாதிரி இருக்குமா அதை வச்சு அதை லாக் பண்ணிட்டு இருப்பான். அந்த கை இந்த பக்கமா வரதுக்கு அது வேற வேகமா முயற்சி பண்ணிட்டு இருக்கும். அப்ப அந்த வில்ல பையன் அந்த இடத்துல இன்னும் ரூம் இருக்கும்ல அந்த ரூமோட டோரத்தை வந்து இங்கிட்டு வாங்க சொல்லுமே இவங்க ரெண்டு பேருமே அந்த ரூமுக்குள்ள போனதுமே கதவரை மூடிறாங்க. ஜஸ்ட் மிஸ்ல அந்த கை உள்ள வந்திருக்கும். அது வேற அந்த கண்ணாடியில குதிச்சு அடிச்சிட்டு இருக்கும். இதை பார்த்து இவங்க மூணு பேர் இன்னும் பயந்துடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அது போயிருச்சுன்னு எட்டி பார்த்தா அதுல அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும். இதை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணு தெரியாம முடிச்சிட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த வில்ல பையன் அவனோட கையை பார்த்தா ரத்தமா இருக்கும் வழியில கத்திட்டு இருப்பான். இது வேற நம்ம ஹீரோன்னு பாத்துறாங்க. அப்ப அவனோட கையில பார்த்தா அந்த கருப்பு கோடு கொஞ்சம் கொஞ்சமா அவன் கை முழுக்க போயிட்டு இருக்கும். இதை பார்த்து இவங்க சாக்காயிடுறாங்க. அப்ப அந்த வில்லனோட கையை பார்த்தா அந்த கையில இருந்து முள்ளுலாம் முளைக்க ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு வரலா உடைச்சிட்டு இருக்கும். கடைசி அவனோட கையை கொஞ்சம் கொஞ்சமா இந்த பக்கமா திருப்பி அவனோட எலும்பை உடைச்சிடும். வழியில அப்படி கத்திட்டு இருப்பான். இப்படியே விட்டா அது கை முழுக்க பரவிடணும். அப்ப அந்த கையை வெட்டுறதுக்காக நம்ம ஹீரோட கத்தி கேட்கும். நம்ம ஹீரோவை கத்தி எடுத்து கொடுத்துறா. அவன் அந்த கத்தியை வாங்கி அவனால அந்த கையை வெட்ட முடியல. அப்படியே மயங்கிற நிலைமையில இருக்க இதை பார்த்து நம்ம ஹீரோ தான் அவனுக்கு உதவி பண்ணலாம் நினைச்சு அவனோட கையில ஒரு கீசை சுத்தி வச்சு இவன் அந்த கத்தி வச்சு அவனோட கையை அறுத்துட்டு இருப்பான். உள்ள இருக்க எலும்பை அந்த கத்தியால வெட்ட முடியாதனால ஒரு பெரிய கல்லை எடுத்து ஜன்னலுக்கு அந்த பக்கமா கை வச்சு ஒரே அடிச்ச அடியில அவனோட கை துண்டா வெளியே விழுந்துரும். அதுக்கப்புறம் அவனுக்கு கெட்டு போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப அந்த வில்ல பையன் நம்ம ஹீரோனை பார்த்து அவங்க கிட்ட சாரி கேட்பான். உங்களுக்கு நான் கஷ்டத்தை கொடுத்தேன் ஆனா இருந்தாலும் என்ன காப்பாத்திருக்கேன்னு இவங்ககிட்ட நன்றி சொல்லிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம இவன் போலீஸை பார்த்து பயந்துருப்பான்ல அதை பத்தி என்னன்னு கேட்டா இவன் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய ட்ரக்குகளை திருடி இருக்கான். திருடி வித்து காசு பார்த்திருக்கான். அந்த நேரத்துல ஒரு போலீஸ்ட மட்டும் அந்த போலீஸை இவன் சுட்டு கொண்டிருக்கான். அதனாலதான் போலீஸை பார்த்து இவன் கொஞ்சம் பதுங்கி இருக்கான். இவன் ஒரு தேடுற குற்றவாளி. அது மட்டும் இல்லாம இவன் செஞ்ச அந்த பாவத்தை கழிக்கிறதுக்காக தான் இப்ப மெக்சிகோ போயிட்டு இருக்கானா. ஏன்னா செத்து போன அந்த போலீஸ்க்கு ஒரு பொண்டாட்டி புள்ள இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணலாம்னா இவன் மெக்சிகோ போகணும்னு சொல்லிட்டு இருப்பான். இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது அப்ப உள்ள இருந்து சத்தம் வருமே நம்ம ஹீரோ தான் அந்த கைதான் ஏதோ சத்தம் போடுதோ ஏதோ சேட்டா பண்ண நினைச்சு அங்க இருக்க ஒரு ஸ்டிக்கை எடுத்துக்கிட்டு அதை வேற தேடி வந்துட்டு இருப்பான். ஏதாவது முக்கு முள்ள ஒளிஞ்சிருந்தா அதை அடிச்சு கொள்ளலான்னு இவன் அங்கிட்டு தேடி பார்த்தா அந்த கையை வர காணும். பின்னாடி நம்ம ஹீரோன் தான் அவனை கைத்தாங்களா பிடிச்சி அப்படியே கூட்டு வந்துட்டு இருப்பான். அப்ப அந்த ஜன்னல் பக்கத்துல வந்ததுமே வெளியே பார்த்தா அது வேற நின்றுட்டு இருக்கும். இப்படியே போச்சுன்னா எப்படி தப்பிக்கிறதுன்னு இவங்களுக்கு ரொம்ப குழப்பம். வெளியே யார்ட்ட உதவி கேட்கலான்னு பார்த்தா அதுக்கு எந்த வாய்ப்பும் இல்ல. என்னடா பண்றது முடிச்சிட்டு இருக்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு சிந்தனை வரும். நம்ம உடம்புல இருக்க ஹீட்டை வச்சு தானே அது நம்மளை கண்டுபிடிக்குது. அதே என்னோட உடம்ப நான் ஜில்லுன்னு மாத்திட்டா அது என்ன கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் என்னால ஈஸியா வெளியே போகும் சொல்லுமே அங்கிருந்து ஐஸ் கட்டில எடுத்து கீழே போட்டு இவன் அது மேல படுத்திருப்பான். 10 குறைக்கு நெஞ்சு மேல வச்சிருப்பான். இவனோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா அப்படி ஜில்னு மாறிட்டு இருக்கும். ஏன்னா அந்த ஹீட் தெரியக்கூடாதுல அதை செக் பண்றதுக்காக ஒரு டெம்பரேச்சர் மிஷின் வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட 90க்கு மேல இருக்கணுமா. அப்படி இருந்தா உடம்புல சூடு குறைஞ்சி உடம்பு முழுக்க கூலிங் ஆயிரும். அதுக்கப்புறம் வெளியே போகலான்னு இவன் உடம்பு ரெடி பண்ணிட்டு இவனு ரெடியா இருப்பான். அப்ப அதோட திசையை திருப்பறதுக்காக நம்ம ஹீரோ என்ன செய்ய பின்பக்கம் போய் அந்த கடையில வெடிகள் இருந்திருக்கும் போல அந்த வெடிகளை எடுத்து பத்த வச்சு இவ்வளவு அந்த டோர் வழியா வெளியே போட்டுட்டு இருப்பா. அது வேற 10 எரியுமே அந்த சூட்டை பார்த்துக்கிட்டு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும். இந்த கேப்ல நம்ம ஹீரோ நேரா வெளியே போயிடறான். கையில ஒரு ஐஸ் கட்டி எடுத்துக்கிட்டு இவனு நடந்து வந்துட்டு இருப்பான். இவனால நடந்து கூட வர முடியல. அந்த உடம்பு கூலிங் ஆகாம இவனுக்கு வேற கிடுகிடுன்னு ஆடிட்டு இருக்கும். ஒரு மனுஷனோட உடம்புல கூலிங் அதிகமான அவங்களோட உடம்போட கண்டிஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோ எங்கிட்ட இந்த பக்கம் வந்துடக்கூடாதுன்னு பின்பக்கமா இருந்து வெடியை வேற போட்டுட்டு இருப்பா. அதோட கவனத்தை திசை திருப்பதுக்காக இவ்வளவு தொடர்ந்து அந்த வெடியை போட்டுட்டு இருப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வேற எப்படியோ
தத்தி நடுக்கி அந்த போலீஸ் வண்டிக்கு வந்துறா. உள்ள போய் பார்த்தா உள்ள சாவி இல்ல. சாவி எதுல இருக்குமான்னு இவன் அங்கிட்டு தேடி பார்க்க அந்த சாவி கிடைக்காது. ஏன்னா அந்த சாவி அந்த போலீஸ்ட இருந்திருக்கும். அப்ப நம்ம ஹீரோ ஒரு வாக்கி டாக்கி எடுத்திருப்பால, அந்த வாக்கி டாக்கி எடுத்து இந்த ரேடியோல கனெக்ட் பண்ணி போலீஸ்ட பேசலாம்னு பார்த்தா லைன் வேற கிடைக்காது. இவன் அந்த ரேடியோல பட்டன்ல ஒவ்வொன்றும் அமுக்கிட்டு இருப்பான். அப்படி அந்த வேலை செய்யாது. அதே நேரம் பார்த்து அது வேற இவன் பக்கத்துல வந்துட்டு இருக்கும். அப்ப அதோட கவனத்தை திசை திருப்பதுக்காக இந்த வில்லப்பைய வெளியே வந்துறான். கையில ஒரு வெடியை பிடிச்சு நிக்குமே, இவனை பார்த்துட்டு வேகமா வந்துட்டு இருக்கும். அப்ப அது பக்கத்துல வரமே இவனு பயந்துகிட்டு அந்த கடைக்குள்ள ஓடி போயிடும். அப்படி உள்ள வந்த அடுத்த செகண்ட் அது வேற வந்த ஸ்பீடுக்கு அந்த கதை தொலைமே இந்த வில்லப்பையிலும் கீழே விழுந்துறான். இதுவும் உள்ள வந்துருது. அப்ப இவன் அட்டாக் பண்ண போகும்போது நம்ம ஹீரோனை தான் அவனை பிடிச்சி தரத்தனை எடுத்துட்டு போய் அந்த கடைக்குள்ள ஒரு பெரிய பிரிச்சு இருக்கும். அதுக்குள்ள போய் இவங்க 2 பேரும் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்ப பின்பக்க வாசல்ல பார்த்தா இவங்க வெடி போட்டிருப்பாங்கல்ல, ஆல்ரெடி அந்த இடத்துல ஒரு பெட்ரோல் ஊத்திருப்பாங்க. அந்த வெடி அது மேல பட்டு அப்படி நெருப்பு மொதுன்னு அந்த கடைக்குள்ள போயிட்டு இருக்கும். இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த வண்டிக்குள்ள ஒரு பெரிய கண் இருக்கும். அந்த கண்ணை வேற எடுத்துட்டு இருப்பான். அப்ப உள்ள பார்த்தா இவங்க 2 பேரும் அந்த பிரிச்சுக்குள்ள ஒளிஞ்சிருப்பாங்கல்ல. அப்ப அந்த இடத்துக்கு வந்து இது வேற அப்படியே அந்த டோரை போட்டு உடைச்சிட்டு இருக்கும். அப்படியே முட்டி உடைச்சிட்டு இருக்க. அப்ப அதே நேரம் பார்த்து நம்ம ஹீரோ வேற அந்த கடைக்குள்ள வந்துறான். அவன் வச்சிருந்த அந்த கண்ணை வச்சு டப்புன்னு சுட்டுட்டு இருப்பான். அப்ப அந்த நெருப்பு வேற பின்பக்க வாசல்ல இருந்து கடைக்குள்ள வேற வந்துட்டு இருக்கும். அப்படியே மொதுன்னு எரிஞ்சிட்டு இருக்கும். அப்ப இவனை விடாம சுட்டுட்டு இருப்பான். அப்படின்னு அது சாகாது. அப்ப அதே நேரம் பார்த்தா அந்த கை வேற அந்த நெருப்பை பார்த்ததும் இவனை பார்த்து வேகமா ஓடி வந்துட்டு இருக்கும். இவன் அந்த கையை பாத்துறான். அந்த கையை பார்த்ததுமே இவன் வச்சிருக்க துப்பாக்கி சுடுமே அது வேற பறந்து போய் அந்த நெருப்புல விழுந்துடும். அப்படி எரிஞ்சு செத்து போயிடும். அப்ப இந்த பக்கமா அது பெருசு வந்துட்டு இருக்க அதை வேற சுட்டுட்டு இருப்பான். பின்னாடி பார்த்தா இவங்க 2 பேரும் வெளியே வந்துடுறாங்க. அவங்க கிட்ட அந்த கண்ணை வாங்கி நம்ம ஹீரோ ஒரு பக்கம் சுட்டுட்டு இருக்க, நம்ம ஹீரோ ஒரு பக்கம் சுட்டுட்டு இருக்க. அது வேற சாகாது. அப்ப இவங்க 2 பேரும் சுட்டுக்கிட்டு அந்த வாசல் கிட்ட வந்துடுறாங்க. அப்ப அந்த வில்ல பையன் வெளியே வந்ததுமே நம்ம ஹீரோட்ட அந்த பெரிய துப்பாக்கி கேட்பான். இவனு கொடுத்ததுக்கு அப்புறம் நான் பாத்துக்கிறேன் நீங்க வெளியே போஞ்சிருமே, இவங்களும் தப்பிச்சம் பழச்சுன்னு வெளியே ஓடி வந்துடுறாங்க. அப்ப வில்ல அதை பார்த்து சுட்டுட்டு இருக்க அது வேற பாஞ்சு இவனோட கழுத்துல அடிச்சிடும். இவனு கீழே விழுந்துறான். அதுக்கப்புறம் அந்த கண்ணை எடுத்துக்கிட்டு மறுபடியும் லோட் பண்ணிக்கிட்டு வெளியே வந்துடுறான். அது வேற வாசல் கிட்ட நின்றுட்டு இருக்க பக்கத்துல வேற டீசல் போட்டுருக்குமா, அதை பார்த்து சுட்டதும் வெடிச்சு சதறி அந்த நெருப்பு அது மேல பட்டு அப்படி கபகபான்னு எரிஞ்சிட்டு இருக்கும். இதை தூரத்துல பார்த்தா நம்ம ஹீரோயின் ஓடி வந்து பக்கத்துல பார்த்தா இவன் வேற படுத்த படுக்கையா எடுப்பான். அப்ப அவன் கழுத்துல ஒரு செயின் இருக்கும். அந்த செயினை பிடிங்கி பார்த்தா அதுல வேற சாவி இருக்கும். கூடவே ஒரு டாலர் இருக்கும். அந்த பேங்குக்கான அட்ரஸும் அந்த லாக்கர் சாவி இருக்கும். இதை நம்ம ஹீரோ கையில கொடுத்து அந்த லாக்கர்ல நிறைய பணம் இருக்கு, என்னால செத்து போன அந்த போலீஸ் குடும்பத்தை கொடுத்துரும் சொல்லி இவனு அவங்கள போக சொல்லிடுறான். இவங்களும் அவனை விட மனசு இல்லாம அந்த இடத்தோட போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த வில்ல பையன் கழுத்துல அதை அட்டாக் பண்ணி அது முள்ள இறக்கி விட்டுருக்கும். அதனால எப்படி நம்ம சாக போறது தெரிஞ்சா சாகிறதுக்கு முன்னாடி இவங்களையாவது காப்பாத்தலான்னு இவங்களை அனுப்பி வச்சிருப்பான். அவங்க போனதுக்கு அப்புறம் இவன் அந்த கண்ணை மறுபடியும் லோட் பண்ணி அந்த கடைக்கு முன்னாடி இருக்க அந்த பெட்ரோல் டங்கு பார்த்து கரெக்டா சுட்டதும் அந்த இடமே வெடிச்சு சதறிடும். அதுக்கப்புறம் கடைசியா நம்ம ஹீரோயின் அந்த ரோட்ல நடந்து போயிட்டு இருக்க அதே நேரம் அந்த காட்டுக்குள்ள மரத்துக்கு கீழே பார்த்தா படத்தோட ஆரம்பத்துல ஒரு நிறைய நாயா தெரியல அது வேற அட்டாக் பண்ணிருக்கும்ல, அது அந்த இடத்துல செத்து கிடக்கும். அதோட வாயில இருந்து அந்த முள்ளு முளைக்க இதுக்கு எண்டே இல்லைங்கிற மாதிரி காட்டி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. பேசிக்கா நிறைய ஜாம்பி படத்துல அது எப்படி உருவாச்சுன்னு காட்டியிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல அந்த முள்ளு எப்படி உருவாச்சுன்னு சுத்தமா காட்டல. அப்படி காட்டி தான் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எனவே இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு தரமான படத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.